எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 27வது அதிகாரம் 6-7 வசனங்களை படிக்கலாம். வாசிங்க. 6-7 வசனங்கள். இப்பொழுதும் நான் இந்த தேசங்களை எல்லாம் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சர் என்கிற பாபிலோன் ராஜாவின் கையிலே கொடுத்தேன். அவனுக்கு ஊழியம் செய்யும்படி வெளியின் மிருக ஜீவன்களை கொடுத்தேன். நேர்த்துங்க போதும், அப்புறம் வாசிக்கலாம். இப்பொழுதும் நான் இந்த தேசங்களை எல்லாம் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சர் என்கிற பாபிலோன் ராஜாவின் கையிலே கொடுத்தேன். யார் கையில்? பாபிலோன் ராஜாவின் கையில். பாபிலோன்னா என்னது? உலகம். அவர் யார்? தேவ மனுஷன் இல்லை, பாபிலோன் ராஜா, உலக மனுஷன். என் ஊழியக்காரன் அவரை சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். அப்போ என்ன சொல்லியிருக்காரு? தேவனுடைய சித்தத்தை, தேவ ஊழியத்தை செய்கிறவர்கள் மாத்திரமே அவருடைய ஊழியக்காரர்கள் அல்ல. உலக காரியத்தையும் உலகத்தை ஆள்கிற பொறுப்பும் யாருக்கு இருக்குது? அந்த பொறுப்புள்ள மனுஷனையும் என் ஊழியக்காரர் சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அழைக்கிறார். அப்போ என் ஊழியக்காரர் உலகத்து மனிதர்கள், உலகத்தை ஆள்கிறவர்கள், அரசாட்சி செய்கிறவர்கள், அவர்களையும் அவருடைய ஊழியக்காரர்கள். ஏன்னா மனுஷர்களை படைத்தது யார் தான் படைத்தது? தேவன் படைத்தார். ஒவ்வொரு மனுஷனையும் என்ன பண்ணார்? தேவன் தான் படைத்தார். தேவன் படைத்தார். மனுஷன் என்ன பண்ணிட்டான்? பிரிவுகளை உண்டாக்கி கொண்டான். மனுஷன் என்ன பண்ணான்? பிரிவுகளை உண்டாக்கி கொண்டான். என்ன பண்ணிட்டான்? அவர்கள் செய்கின்ற தொழிலை வைத்து என்ன பண்ணுறான்? ஒவ்வொரு பிரிவுகளை உண்டாக்கிட்டான். ஆனால் தேவனுடைய பார்வையில் எல்லாருமே என்னது? சமம். எல்லாருமே அவருடைய பிள்ளைகள். அப்போ தேவனுக்கு உலக காரியமாக ஆட்சி ஆளுகிற ஒவ்வொருவரையும் தேவன் தான் படைத்தார். அந்த பொறுப்புகளை தேவன் தான் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அவங்களும் அவருடைய ஊழியக்காரர்கள் தான். ஏசப்பா இந்த பூமிக்கு எதுக்கு வந்தார்? கொல்லாமல் ஊழியம் செய்வதற்காக வந்தார். அப்போ அதுபோல் அவர் என்ன பண்ணார்? இந்த பூமியில் ஊழியம்தான் செஞ்சார். ஊழியத்தை கொல்லலை. அவர் எனக்கு எல்லாம் நீங்கள் பணிவிடை செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கல. அப்போ பிறந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய யார்தான்? ஊழியக்காரர்கள். யார்? தேவனுக்கு அடிமைகள். தேவனுடைய காரியங்களையோ உலக காரியங்களையோ, உலகத்தை தேவன் தான் படைத்தார். உலகத்தில் உள்ள காரியங்களை தேவன் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு? வழிவகுத்திருக்கிறார். அதையெல்லாம் ஆள்ற பொறுப்பையும் பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், உலக சார்ந்த பிள்ளைகள் 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ரெண்டுமே அவருக்கு என்னதான்? சமந்தான். ஆனால் ஆண்டவரை நம்பி ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் சித்தத்தை செய்கிறவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் தான். அதே மாதிரி உலக காரியங்களை செய்கிறவர்களும் தேவனுக்கு என்னதான்? ஊழியக்காரர்கள் தான். என்னுடைய ஊழியக்காரன் கையில், பாபிலோன் ராஜாவின் கையில் இந்த தேசத்தை எல்லாம் நான் என்ன பண்ணுறேன்? ஒப்படைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சொல்கிறார். அப்போ நமக்கு பிரியமில்லாதவங்க ஆட்சிக்கு வராங்க. நமக்கு பிரியமில்லாதவங்களை ஆளுகைக்கு துவத்தில் ஆண்டவர் வைக்கிறாருன்னா அதை யார் வைக்கிறா? தேவன் தான் வைக்கிறார். அதாவது மனுஷர்கள் ஓட்டு போட்டு ஜனங்களை தேர்ந்தெடுக்கிறது முறை இருந்தாலும் தேவன் இவங்களைத்தான் ஆட்சிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். அப்போ ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரும் யார் தான்? அவர் தான். அவங்களும் அவருக்கு என்னதான்? ஊழியம் செய்கிறவர்கள் தான். ஒரு பதவியில், ஒரு பொறுப்பில், ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க எல்லாருமே எப்படிப்பட்டவங்க தான்? தேவனுக்கு முன்பதாக ஊழியம் செய்கிறவர்கள் தான். என் ஊழியக்காரர் அப்படின்னு சொல்லி தான் தேவன் என்ன பண்ணுறாரு? அழைத்திருக்கிறார். அப்போ அது மட்டும் இல்லை, அவனுக்கு ஊழியம் செய்யும்படி வெளியின் மிருக ஜீவன்கள், மனுஷர்களையும் அவங்களுக்கு ஊழியம் செய்யும்படி, மனிதர்களை ஆளும்படி தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆளுகைக்கு கொடுத்துருக்கிறாரு. மிருக ஜீவன்கள் எல்லாம் அவருக்கு ஊழியம் செய்யணுமா? யார்? மிருக ஜீவன்கள் எல்லாம் அவருக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? அவங்கள கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அடுத்த வசனம் படிங்க. அவனுடைய தேசத்து காலம் வருகிற வரையில்
சகல ஜாதிகளும் அவனையும் அவனுடைய புத்திர பௌத்திரரையும் சேவிப்பார்கள். அதன் பின்பு அநேகம் ஜாதிகளும் பெரிய ராஜாக்களும் அவனை அடிமை கொள்வார்கள். அவனுடைய தேசத்துக்கு காலம் வருகிற வரையிலும் சகல ஜாதிகளும் அவனையும் அவனுடைய புத்திர பௌத்திரரையும் சேவிப்பார்கள். அவனுக்கு ஒரு காலம் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். அந்த காலத்து வரைக்கும் அவன் என்ன பண்ணோம்? ஆட்சி செய்யணும். இப்போ ஒரு எம்சி போஸ்டில் இருக்காங்க, அவங்க எத்தனை வருஷத்துக்கு ஆட்சி செய்வாங்க? 5 வருஷத்துக்கு. அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு காலத்தையும் நேரத்தையும் தேவன் கொடுத்துருக்கிறார். அந்த காலம் நேரம் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? அவங்க ஆட்சி செய்யணும். இப்போ அவங்க ஆட்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த குடும்பத்திலே வழி வழியாக என்ன பண்ணுவாங்க? ஆட்சி ஆள்வாங்க. புத்திர பௌத்திரன்னா ஆண்களையும் குறிக்குது, பெண்களையும் குறிக்குது. ஆண் மகன்களையும் பெண் மகள்களையும் என்ன பண்ணுவாங்க? அவர்களையும் என்ன பண்ணுவாங்களாம்? சேவிப்பாங்க. அவங்களையும் என்ன பண்ணுவாங்க? சேவிப்பாங்க. அப்போ அதன் பின்பு அநேக ஜாதிகளும் பெரிய ராஜாக்களும் அவனை அடிமை கொள்வார்கள். அவர் ஆட்சி ஆளுற வரைக்கும் ஆள்வார். என்ன பண்ணுவாங்க? அவங்க சந்ததியை என்ன பண்ணுவாங்க? வணங்குவாங்க, அவங்கள சேவிப்பாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த காலம் முடிஞ்சிருச்சுன்னா அநேக ஜாதிகளும் பெரிய ராஜாக்களும் அவனை அடிமை கொள்வார்கள். என்ன பண்ணுவாங்களா? அடிமை கொள்வாங்க. அவங்க ஆட்சி ஆள்ற வரைக்கும் அவங்களுக்கு ஆளுகிற பொறுப்பை கொடுக்குறாரு ஆண்டவர். திரும்பவும் அவங்க ஆட்சி ஆண்டு முடிஞ்ச பிற்பாடு என்ன பண்ணுவாங்களா? அநேக ஜாதிகளுக்கும் பெரிய ராஜாக்களுக்கும் அவங்க அடிமை கொள்வார்கள், அடிமைப்பட்டுருவாங்க. அப்போ ஒருத்தவங்கள உயர்ந்த ஸ்தானத்தில் தேவன் வச்சிருக்கிறாரு சொல்லிட்டு அவங்க ரொம்ப என்ன பண்ணக்கூடாது? ரொம்ப ஆட்டம் போடக்கூடாது. அவங்கள மறுபடியும் ஒரு நாளைக்கு அடிமைத்தனத்தில் என்ன பண்ணுவார்? ஆண்டவரே வைப்பார். அப்போ ஒருத்தவங்கள ரொம்ப உயர்ந்த இடத்துல வச்சுட்டாரு, வசதியாக இருக்கிறாங்க, அவங்க பெரிய பணக்காரராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பெருமிதத்தில் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. தன்னை தாழ்த்துகிறவன் தான் என்ன பண்ணப்படுவான்? உயர்த்தப்படுவான். அப்போ அவங்க ஆட்சி ஆள்ற காலம் ஒன்றுன்னு வச்சுருக்கிறாரு, அவங்க திரும்ப அடிமைத்தனத்தின் காலம்னு ஒன்று வச்சுருக்கிறார். அப்போ அந்த ஆட்சி ஆள்ற காலத்தில் எப்படி இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற போல் அவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் என்ன பண்ணும்? கண்டிப்பாக மாறும். இப்போ நம்மளே கூட நம்மளை யார் இப்போ பிரச்சனைக்குரியவங்களா, போராட்டத்துக்குரியவங்களா, நம்மளை வேதனைப்படுத்துகிறவங்களா, நம்மளை கலக்கப்படுத்துகிறவங்களா, நம்ம துன்பப்படுத்துகிறவங்களா இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் திரும்பவும் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி அவங்க மேலே இருக்கிறோம், இன்றைக்கி என்னால் முடியும், இன்றைக்கி நான் எல்லாமே செய்ய முடியும், நான் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பெருமிதத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. சில பேர் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களா? நான் இல்லைன்னா என்ன இல்லை, இந்த குடும்பம் இல்லை, என்னால் தான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க உண்டு. அவங்கள தேவன் அடிமைத்தனத்தில் என்ன கொண்டு போகிறதுக்கு ஒரு காலத்தை வச்சுருப்பார். இன்றைக்கி ஆளுகை செய்கிறவங்க அவங்க ஒரு நாள் வரும்பொழுது அவங்க அடிமைத்தனத்துக்கு தேவன் என்ன பண்ணுவார்? நடத்துவார். அப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலையே எப்பயுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அப்போ தேவன் என்ன சொல்கிறாரு? நான் பாபிலோன் ராஜா கையில் தேசத்தை கொடுக்குறேன். பாபிலோன்னா உலகம், உலகத்து ராஜாவை அவன் என்னன்னு சொல்கிறாரு? என் ஊழியக்காரன் சொல்கிறாரு. என்னுடைய ஊழியக்காரன் இடத்துல என்ன கொடுக்குறேன்? தேசத்தை ஆளுகைக்கு கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை, மிருக ஜீவன்களை எல்லாம் அவங்களுக்கு என்னது பணிவிடை செய்யறதுக்கு நான் கொடுக்குறேன். எல்லா காரியங்களையும் நான் கொடுக்குறேன். அவங்க புத்திரரையும் பௌத்திரரையும் யார் வணங்குவாங்க? தேசத்து ஜனங்கள்லாம் வணங்குவாங்க. அது ஒரு காலம். அதே காலம் தலைகீழ மாறி என்ன பண்ணும்? அநேக ஜாதிகளும் என்ன பண்ணுவாங்க? அவங்கள அடிமை கொள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நமக்கு காலம் இருக்குது, தேவன் நம்மளை நடத்துகிறாரு, தேவன் நம்மளை உயர்ந்த இடத்துல வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது? ரொம்ப நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. நம்ம என்ன பண்ணக்கூடாது? அப்படி ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. ஒரு பெருவிதமாக நம்ம என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அதே சூழ்நிலை என்ன பண்ணோம்? திரும்ப என்ன பண்ணும்? மாறும். தலைகீழாக என்ன பண்ணும்? மாறும். அப்போ தேவன் நம்மளை எப்படியும் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்?
இன்றைக்கி நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், உலகத்து மனுஷர்கள் நம்மளை ஆளுகை செய்யலாம், நம்மளை அடிமைத்தனத்தில் வச்சுருக்கலாம். ஒரு நாள் என்ன பண்ணுவார், நம்மளை அடிமைத்தனத்தில் வச்சுருக்கிற நபர்களையே அடிமையாக என்ன பண்ணுவார், மாற்றுவார். அதனால் இப்போ இருக்கிற காலம், இப்போ இருக்கிற சூழ்நிலை நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குதுன்றதுக்காக ரொம்பவுமா நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரைட்ஸ் எடுத்துக்க கூடாது. அப்படி எடுக்கும்போது தேவன் ஒரு நாள் என்ன பண்ணுவார், அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே யாரை அடிமைத்தனத்தில் வச்சுருந்தாங்களோ அதை விட மோசமான அடிமைத்தன நிலைமைக்கு தேவன் என்ன பண்ணுவார், அந்த நபர்களை கொண்டு போயிடுவார். அதனால் தேவன் கொடுத்த ஒரு சிலாக்கியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, வீணான வழியில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம நடத்தக்கூடாது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நம்ம செயல்படக்கூடாது. புறஜாதி ஜனம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படும் போது அவங்கள தேவன் என்ன பண்ணுவார், வேறு ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே நடத்த ஆரம்பிச்சிருவார். அதனால் நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாய் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யாரெல்லாம் நடந்துக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக என்ன பண்ணணும், நடந்து கொள்ளணும். அவங்கள சேவிக்கிறதுக்கு ஒரு காலம் வந்துச்சுன்னா அவங்கள திரும்பவும் அவங்கள அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு ஒரு காலம் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. அப்போ நாம் என்ன பண்ணணும், தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பயந்து தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம எப்பொழுதும் என்ன பண்ணணும், இருக்கணும். அப்போ தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மளை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கணும். தேவன் நம்ம வந்து தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நமக்கு சில பொறுப்புகளை தேவன் வச்சுருக்கிறாரு, சில காரியங்களை தேவன் வச்சுருக்கிறாருன்னா அதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம எப்படின்னு செய்யணும், உண்மையும் நேர்மையாக நம்ம நடக்கும்போது தேவன் நம்மளை எந்த சூழ்நிலையிலும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ புறஜாதி கையில் நம்மளை தேவன் ஒப்பு கொடுத்து வச்சுருந்தாலும் அதுக்குன்னு ஒரு காலம் வரும், அவங்கள அடிமைத்தனத்துக்குள்ளே தள்ளுற ஒரு காலம் வரும். அந்த காலம் வரும்பொழுது தேவன் நம்மளை கண்டிப்பாக என்ன பண்ணுவார், மீட்பார். அதுக்காக நம்ம என்ன பண்ண தேவையில்ல, கவலைப்பட தேவையில்ல. அப்போ என்ன சொல்லியிருக்கிறாரு இந்த இதில் 6:7 இப்பொழுதும் நான் இந்த தேசங்களை எல்லாம் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சர் என்கிற பாபிலோன் ராஜாவின் கையிலே கொடுத்தேன். அவனுக்கு ஊழியம் செய்யும்படி வெளியின் மிருக ஜீவன்களை கொடுத்தேன். அவனுடைய தேசத்துக்கு காலம் வருகிற வரையில், அவனுக்கு ஒரு டைம் வர வரைக்கும் அவன் ஆட்சி ஆளலாம், அவன் என்ன பண்ணலாம், சுகபோகமாக வாழலாம். அந்த காலம் வரும் வரைக்கும் அவன் என்ன பண்ணலாம், சகல ஜாதிகளையும் அவனையும் அவனுடைய புத்திர பௌத்திரரையும் சேவிப்பாங்க, அவனை வணங்குவாங்க. அதன் பின்பு அநேகம் ஜாதிகளும் பெரிய ராஜாக்களும் அவனை அடிமை கொள்வார்கள். அப்போ அதுக்குன்னு ஒரு காலம் வச்சுருக்கிறாரு, அவங்க ஆட்சி ஆளுறதுக்கு, திரும்பவுமா அவங்கள அடிமைத்தனத்தில் கொண்டு போகிறதுக்கும் ஒரு காலத்தை தேவன் வச்சுருக்கிறாரு. அப்போ இது வந்து ஒரு நல்ல காலம், இது என் வாழ்க்கையில் காலம் நல்ல காலமே இல்லை அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி தான் தேவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறார், காலங்களை பிரித்து வைத்திருக்கிறார். இது ஒரு ஏற்ற காலம், இது ஒரு தாழ்வு காலம். இது வந்து என்னது, ஒரு ஆளுகை காலம், அதுக்கப்புறம் அடிமையின் காலம். அதுபோலத்தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு இன்ப நேரம், ஒரு துன்ப நேரம் இருக்கா இல்லையா. சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும், திடீர்னு ஒரு துன்பம் என்ன பண்ணும் நம்ம வாழ்க்கையில் வந்து சேரும். அப்போ எந்த சூழ்நிலையிலும் ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறான்னு சொல்லி தேவன் என்ன பண்ணுறாரு, நிதானித்து ஆராய்ந்து அறிகிறார். அப்போ எந்த சூழ்நிலையிலும் வாழ்வானாலும் தாழ்வானாலும் கஷ்டமானாலும் சந்தோஷமானாலும் பிரச்சனையானாலும் போராட்டமானாலும் எந்த சூழ்நிலையும் தேவனுக்காக நம்ம என்ன பண்ணோம், நிற்கணும். அப்படி நிற்கும்போது தேவன் நம்மளை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். அப்போ உலகத்து மனிதர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, எந்த காரியத்துக்கும் பயப்படுவாங்க. நாம் என்ன பண்ணக்கூடாது, பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த காரியத்துக்கும் நம்ம பயப்படக்கூடாது. ஏன்னா தேவன் நம்ம கூட இருக்கிறாரு, அவர் நம்மளை என்ன பண்ணுவார், கண்டிப்பாக நம்மளை நடத்துவார். அப்போ தேவனை சார்ந்து நம்ம வாழணும், எந்த சூழ்நிலையிலும் வாழணும். நமக்கு வாழ்வு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஆட்டப்படக்கூடாது, நம்ம தாழ்ந்து போயிட்டோன்னு ரொம்பவும் கவலைப்படக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்ம கூட என்ன பண்ணுறாரு, கண்டிப்பாக இருக்கிறாரு. ஜெபம் பண்ணலாமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோமப்பா.
இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் அப்பா நாங்கள் உண்மையே சார்ந்து வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த எரேமியா 27 அப்பா 6-7 வசனத்தின்படி அப்பா நீர் ஆண்டவரே அப்பா பாபிலோன் கையில் உலகத்து மனுஷர்கள் கையில் தேசத்தை கொடுத்திருந்தாலும் ஆண்டவரே அவர்களே பௌத்திரர்களை சேவித்து அப்பா மிருக ஜீவன்கள் அவர்களுக்கு சேவை செய்தாலும் ஆண்டவரே ஒரு சூழ்நிலையில் அப்பா அவர்களை அடிமை கொள்ள தேவனீர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறீர். அவர்கள் அப்பா ஆளுகை செய்ய ஒரு காலமும் அடிமைத்தனத்துக்குள்ளாய் போகவும் ஒரு காலம் வைத்திருக்கிறீரப்பா. அந்த ஆளுகை நேரத்தில் அப்பா ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் அப்பா. அவர்கள் உமக்கு பயந்து கீழ்ப்படிந்து ஆண்டவரே நடக்க ஆளுகை செய்ய உதவி செய்யுங்கன்னு செபிக்கிற ஐயா. இதோ ஆளுகை துவத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அப்பா ஆண்டவரே நீர் ஆண்டவரே நியமிக்கப்பட்டவர்கள் உம்மால் அந்த ஆளுகை வந்தது என்று அறிந்து அந்த ஆளுகையின் பிரகாரமாய் நீர் கொடுத்த அப்பா தயவின் பிரகாரமாய் அவர்கள் தேசத்தை ஆள செய்யும்படிக்காய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் அப்பா. புறஜாதி ஜனங்கள் அப்பா சோத்திரம் உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரே அது ஒரு எல்லை உண்டு, ஒரு காலம் உண்டு. அந்த காலத்தை மாற்ற உம்மாலே கூடும். அவர்கள் யாரையெல்லாம் அடிமைத்தனத்தில் வைத்து அப்பா நுகத்தை வைத்து அப்பா சுமக்க வைக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு நுகம் உண்டு, ஒரு அடிமைத்தனம் உண்டு என்பதை அறிந்து கொண்டு செயல்படுகிறவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் அப்பா வாழ்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கவும் அப்பா சோத்திரம் எல்லா சூழ்நிலையிலும் அப்பா உமக்காக வாழ நீர் உதவி செய்யுங்கன்னு செபிக்கிற ஐயா. நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காய் சோத்திரம் ஆண்டவரை. அப்பா உமக்கு கோடி கோடி சோத்திரம் ஆண்டவரை. எல்லா துதி கன மகிமையப்பா ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுத்து படைக்கிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபம் கேள் நல்ல பிதாவே. ஆமென்.